காரணம் என்னவென்பதையும் ஏன் என்பதையும் அறிந்து கொள். சனத்குமாரர்கள் என்னை சந்திக்க வந்தனர். ஜெயனும் விஜயனும் அவர்களை உள்ளே அனுமதிக்கவில்லை. சனத்குமாரர்கள் இதை அப்பொழுது அவர்களுக்கு பூலோகத்தில் இருந்து முக்தி கிடைக்கப் பெறும், அல்லது 3 ஜென்மங்கள் எனது எதிரிகளாக அவர்கள் பிறக்க வேண்டும். ஆதலால் அவர்கள் 3 ஜென்மங்கள் எனது எதிரிகளாக பிறக்க ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். பிறந்துள்ளனர். ஆதலால் ராவணனின் மரணம் என்னால் மட்டுமே நிகழ வேண்டும். இது ஜெய விஜயர்களின் வைகுண்டம் திரும்புவார்கள். இக்காரணத்தினால் மகாதேவர் ராவணனை அழிப்பது முறையற்றதாகும். கேள் சனி, நீ எனக்கு எதிராக ஏதாவது ஒரு விதத்தில் ராவணா, நீ விரும்பிய அனைத்தும் நிறைவேறும். வேண்டாம் சனி, அப்படி எதுவும் செய்துவிடாதே. உனது கர்ம பாதையிலிருந்து பின்வாங்கிவிட. ராயணா, தாமினி எனது மனைவியாவாள். ஒரு கணவனாக எனது கடமையை புரிய அனைத்து கிரகங்களையும் ராவணனுக்கு கீழ்ப்படிய செய்ய வேண்டும் என்றால் நான் உனது விருப்பத்தை ஏற்கிறேன். அதை நிறைவேற்றவும் தயாராக உள்ளேன். இந்த அத்தியாயத்தை முடித்துவிடு. அழிவு நெருங்கிவிட்டது. அவருக்கு 9 கிரகங்களும் கட்டுப்பட்டு இருக்கிறதோ அவரை எவரால் அழிக்க இயலும்? நீ செல் சனி, சென்று எனது கட்டளையை நிறைவேற்றி. இல்லை, ஏனென்றால் தாமினியால் எனக்கு புதல்வன் பிறந்தாக வேண்டும். அதனால் இவளை நான் நாட்களில் நீ அனைத்து கிரகங்களையும் என்னிடம் அழைத்து வந்தாக வேண்டும். நினைவிருக்கட்டும், எனக்கு எதிராக நீ ஏதாவது சதியோ தாங்கள் அனைத்தையும் அறிந்தவர். ஒரு தாயின் மன கவலைகளை தாங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். இத்தனை ஆண்டுகள் நுழைந்து விட்டது. சனியின் திருமணத்திற்கு பிறகாவது அவனுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இல்லை. இலங்கை வேந்தன் ராவணனுக்கு சனிக்கு தீங்கு